ஏன்டா வண்டியை நிறுத்தின? இளநீ சாப்பிடலாமா? அப்பவே கேட்டா வேண்டாம்னு சொன்ன. அப்போ சாப்பிடணும்னு தோணல. ஓ, இதுதான் விஷயமா? என்ன 2 இளநீ? தரேன் சார். என்னப்பா உன் சகல மாலை போட்டிருக்காப்ல? அவளுக்கு இருந்திருந்தா நம்மள மதிக்காம அவ இங்க இருந்து போயிருப்பாளா? என்னப்பா சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது? என்ன அங்கிள், புதுசா ஏதாவது ப்ராப்ளமா? புதுசா என்னமா வரப்போகுது? வீட்டுல இருக்கிற பழைய ப்ராப்ளம் தான். அப்பா உங்களை தான் ப்ராப்ளம்ன்றாரு. புரியுதுடா. என்னை ஏதாவது சொல்லணும்னா மட்டும் முந்திட்டு வந்துருவாரு. இப்போ ரோகிணியும் மீனாவை பார்த்து பேசுனதுல உனக்கு என்ன பிரச்சனை? மீனாவை பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? என்னையும் கூப்பிட்டு இருந்தா நானும் பார்க்க வந்தேன்ல. ஒரு கேர்ள்ஸ் மீட்டிங் போட்டுருக்கலாம். நானே எதேச்சியா தாங்க அவங்களை பார்த்தேன் ஸ்ருதி. பார்த்தா அப்படியே போக வேண்டியதானே? எதுக்காக அவகிட்ட பேசுற? என்ன மதிக்காம அவ போயிட்டா, அப்புறம் அவளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ அவளை பார்த்து பேசுனது தப்புதான். ஆண்டி, நான் ஒன்னும் அவங்க தேடி எல்லாம் போய் பார்த்து பேசல. திடீர்னு அவங்கள பார்த்தேன், அவங்களா வந்து பேசினாங்க. ஒரே வீட்ல இருக்கோம், நான் எப்படி ஆண்டி அவங்கள பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும்? ஏன் பேசக்கூடாது? நம்மள மதிக்காம போனவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அவகிட்ட இந்த வீட்டுல யாரு பேசக்கூடாது. அந்த கருப்பு கோட்டை உள்ள வச்சுட்டு வந்துட்டியா? என்னது கருப்பு கோட்டா? ஆமா. என்ன சாமி இங்கேயே பாத யாத்திரை ஆரம்பிச்சிட்டீங்களா? பூஜைக்கு என்ன ஆளுங்க வரலையா சாமி? ஏன் சாமி இவங்களெல்லாம் பார்த்தா ஆளுங்களா தெரியல சாமி? வர வேண்டிய ஆளுங்களை காணுமே சாமி. வருவாங்க சாமி. நீங்க உங்க மனச பூஜையில மட்டும் வைங்க. அவர் மனசு இப்ப பூஜையில இல்ல சாமி, பூ கட்டுறவங்க மேல எல்லாம் இருக்கு. அவங்க வரலன்னா சாமி மாலையை கட்டிட்டு இங்கேயே வேற சாமிக்கு மாறிடாதா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன் சாமி. சரி சார். மலைக்கு போயிட்டு வந்து உங்களை அடிப்பேன் சாமி. சாமி சார்.